லேவியராகமம் 13ஆம் அதிகாரமும் இந்த 14ஆம் அதிகாரத்திலையுங்க குஷ்டரோகத்தை குறித்து ஆண்டவர் பேசிட்டு வர்றார். குஷ்டரோகத்தை குறித்த சட்டம் என்ன, வேதத்தின் சட்டம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் குஷ்டரோகத்தை குறித்து இந்த 2 அதிகாரங்களில் ஆண்டவர் சொல்லிட்டு வருவார். அந்த குஷ்டரோகம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படுமானா அவங்கள பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்வாங்க, தங்க வைப்பாங்க. அவங்க ஜனங்க நடுவில் அவங்க இருக்கக்கூடாது, வேற யாரும் அவங்கள தொடவும் கூடாது. அவங்கள தொட்டுட்டா அவங்களும் தீட்டுப்படுவாங்க. அதனால் இவங்க என்ன செய்யணுமா, மற்றவங்க பக்கத்தில் வரும்போது இவங்க தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்தணுமா. அந்த குஷ்டரோகியோட நிலைமை மற்றவங்க யாரும் என் பக்கம் வந்துடாதீங்க, என்னை தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கும் தீட்டு ஆயிரும் என்று சொல்லி அவர்கள் யாராவது தங்க பக்கத்தில் வருவாங்கன்னா அவர்கள் அந்த சத்தம் போட்டு ஜனங்க தீட்டுப்படாதபடி அவங்கள பாதுகாக்கணுமா. ஆண்டவர் ஏன் இவ்வளோ இந்த குஷ்டரோகத்தை குறித்து ஆண்டுடைய தீர்மானம் ஏன் இப்படி இருக்கிறது, இந்த குஷ்டரோகத்தை குறித்து ஆண்டவர் ஏன் இந்த அளவு கடினமான ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு, ஏன் அவர்களை விலக்கி வைக்கப்படுகிறாங்க, ஏன் அவர்கள் தனியே வைக்கப்படுகிறாங்க. பல நேரம் அந்த குஷ்டரோகம் அவங்க தனியே வைக்கப்படும் போது மற்றவர்கள் தீட்டுப்படாமல் இருக்கிறாங்க, அது ஒரு முக்கிய நோக்கம். இன்னொன்று, அவர்கள் தனியாக இருக்கும்போது அவர்கள் சரிப்படுத்தப்படவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் தனியாக இருக்கும்போது அந்த குஷ்டரோகம் அது நீங்கக்கூடிய குஷ்டரோகமாக இருந்துச்சுன்னா அந்த குஷ்டரோகம் சரிப்படுத்தப்படுவதற்கும் அந்த தனியாக இருக்கும்போது ஒரு வாய்ப்பு இருக்கும். பைபிளில் பழைய ஏற்பாடுலங்க 3 நபர்களை குறித்து இன்னைக்கு காலையில் பார்க்க போகிறோம். அவர்களுடைய தங்க சொந்த குறைவினால் அவங்க வாழ்க்கையில் குஷ்டரோகம் வந்ததை நம்ம பார்க்க முடியும். இந்த குஷ்டரோகத்தை குறித்து பார்க்கும்போதெல்லாம் நம்ம நிறைய தடவை சபையில் வசனம் பார்த்துருக்கோம். இது நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தை குறிக்கும். இந்த குஷ்டரோகம் நம்மளை தீட்டுப்படுத்துது. அதுவும் பல நேரம் வாழ்நாளெல்லாம் தீட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. நம்ம நிமித்தம் மற்றவங்களை என்ன செய்கிறாங்க, தீட்டுப்படுகிறாங்க. அப்போ நம்முடைய குறைகள், நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் வெளிப்பாடுகள் நம்ம வாழ்க்கையும் கெடுக்கிறது, மற்றவர்களையும் கெடுக்கிறது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்கவோ, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் தேவ பிள்ளைகளோடு எனக்கு ஐக்கியம் இல்லாமல் போயிடுச்சு, ஏன் நான் தள்ளப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த பாவமுள்ள ஒரு மனிதன் கர்த்தருடைய பிள்ளைங்களை விட்டு தூரம் வைக்கப்படும் போது மற்ற மக்களும் அந்த பாவத்துக்குள்ளே போகாமல் என்ன செய்கிறாங்க, அவங்க பாதுகாக்கப்படுகிறாங்க. ஆண்டுடைய திட்டம் எதுவுமே, ஆண்டுடைய வழிகள் எதுவுமே தீமையாக இருக்காது, அது மனுஷனுடைய நன்மைக்காக தான் இருக்கும். அப்போ பாவமுள்ள ஒரு மனிதன், நீங்கள் கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு சகோதரனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த மனுஷனை நீங்கள் புறம்பே தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். யாரை குறித்துனா, தன்னுடைய தாயோடு விபச்சாரம் பண்ணுகிறாங்க, அந்த அளவு ஒரு மோசமான ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த பொல்லாதவனை உங்கள் நடுவில் இருந்து நீங்கள் விலக்கி வைங்கிறார். ஆண்டவர் கோபமாக சொல்வது போல இருந்தாலும் இது முதல் நிருபத்தில் 1 கொரிந்தியரில் இந்த வசனம் சொல்லப்படும். 2 கொரிந்தியரில் அந்த மனிதனை மறுபடியும் சேர்த்து கொள்ளுங்க, அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க, அவங்க தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களில் தங்கள் பாவத்தை உணர்ந்து சரியாயிட்டாங்க, துக்கத்தின் மேல் துக்கம் அடையாதபடி அவங்க மறுபடியும் சபையின் ஐக்கியத்தில் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. கிறிஸ்துவின் அன்பு அந்த மகனை மனம் திரும்ப வைப்பதற்காக சில காலம் அவங்களை பிரித்து வைக்கிறார் ஆண்டவர், மனம் திரும்ப வைக்கிறார், உணர வைக்கிறார், மறுபடியும் ஆண்டவர் சபையில் சேர்க்கிறார். இன்னைக்கு காலையில் நம்முடைய தியானம் குஷ்டரோகத்தை குறித்து இவ்வளோ கடினமான பிரமாணம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கும் போது, அப்போ எந்த வசனம் எடுத்தாலும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 3 சம்பவங்கள் பைபிளில் பார்க்க போகிறோம். குஷ்டரோகத்தை ஆண்டவர் அனுப்பினார், அதற்கு காரணம் என்ன? இப்போ நம்ம லைஃப்பில் கூட இந்த மாதிரி தேவனுடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு இந்த பாவங்கள் காரணமாக இருக்கும். அப்படி இருக்குமானா நாமும் ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒப்பு கொடுக்க இது உபயோகமுள்ள நேரமாக இருக்கும். முதல் பகுதியாக எண்ணாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், எண்ணாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நம்ம வாசிப்போம். இப்போ எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிப்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும்
அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இங்க மோசேயோடு கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. அவர்களுக்கு பொறாமை. அவர்களை விட சின்ன வயது மோசே. அந்த மோசே ஆண்டு இவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துகிறார். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு லீடரா, வழி நடத்துகிறவரா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பெரிய பொறுப்பில் மோசே வைக்கப்பட்டிருக்கும் போது சந்தோஷப்படாம அதுக்கு பதிலாக அவங்க பொறாமப்படுகிறத பார்க்கிறோம். அவங்க 2 பேருக்கும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஆரோன் ஆசாரியனா கூட இருக்கிறார். மோசேயுடைய வாயாய் கூட இருக்கிறார். மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாடல் பாடுகிறவங்க ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்துகிற ஒரு சகோதரி. இப்படி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல சந்தோஷமா இல்லாம மோசேயுடைய பொறுப்புகளின் மேல் அவங்களுக்கு பொறாமை இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால நீங்க 3 பேர் வாங்கங்கிறாரு. ஆண்டவர் இறங்கி அவரோடு பேசுகிற வார்த்தை பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டார். அந்த மிரியாமுக்கு ஆண்டவர் குஷ்டரோகத்தை இந்த இடத்துல அனுப்புகிறார். காரணம் என்ன? தனக்கு கர்த்தர் வைக்கப்பட்ட அந்த நிலையில, அந்த பொசிஷன்ல அவங்க திருப்தி அடையாம தன்னுடைய தம்பியுடைய அந்த நிலையை அடையும்படி என்ன செய்தாங்க? வாஞ்சிச்சாங்க. மோசையை கொண்டு தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ, உடனே குஷ்டரோகம் வந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு இதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் என்னன்னாங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. என்னை எதற்காக அழைத்தாரோ அதை செய்து முடிப்பது தான் தேவனுடைய தீர்மானம். நான் அவர் முன்னால போய் நிற்கும்போது எனக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றினேனா என்றுதான் ஆண்டவர் அதை பார்ப்பார். பாருங்க, ஆண்கள் பெண்களுடைய உடையை போடக்கூடாதான், பெண்கள் ஆண்களுடைய உடையை போடக்கூடாது. பைபிள் சொல்லுகிற ஒரு சட்டம் இது. இதற்கு காரணம் என்ன? அந்த இடத்துல ஒருவேளை லிட்டரலா ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, பெண் ஆணுடைய ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அவனை ஆணாய் சிருஷ்டித்து இருக்கிறார். அந்த அழைப்பில் அவங்க நிலைச்சு நிற்கணும். அந்த அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, ரோல் ரிவர்சல் இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆணுடைய ஒரு ரோலை ஒரு பெண் எடுக்கக்கூடாது, பெண்ணுடைய ரோலை ஆண் எடுக்கக்கூடாது. அது ஆணுடைய சிட்டம். அது என்ன கற்றுக்கொள்ளுக்கிறோம்? அவருக்கு தெரியாதா? நான் ஆணுடைய வேலையை செய்யணும்னா என்னை ஆணாய் படைக்க அவருக்கு தெரியாதா? நான் பெண்ணுடைய பொறுப்பை எடுக்கணும்னா நான் என்னை பெண்ணாய் படைக்க அவருக்கு தெரியாதா? அப்ப எனக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒரு கணவனை என்னை சிருஷ்டித்திருந்தா என் கணவனுடைய பொறுப்பை நான் செய்யணும். ஒரு மனைவியா சிருஷ்டித்திருந்தா மனைவியுடைய பொறுப்பை நான் செய்யணும். அதுக்காக இன்னொருத்தருடைய பொறுப்பை நான் எடுக்கக்கூடாது, வாஞ்சிக்கவும் கூடாது. கர்த்தருக்கு தெரியும்ல என்னை எப்படி சிருஷ்டிக்கணும்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் என்னை வைக்கணும்னு அவருக்கு தெரியுமே. அப்ப கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பில அந்த நிலையில நம்ம நிலைத்திருக்க கடவன் என்று வசனம் சொல்லுது. அப்ப எனக்கென்று கர்த்தர் கொடு பொறுப்பில் நான் திருப்தி அடையாம அதை நான் நிறைவேற்றாம இன்னொருத்தருடைய பொறுப்பு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் கனப்படுத்துகிறாங்க, எல்லாருக்கும் அவங்க உபயோகமா இருப்பது போல நமக்கு தெரிகிறது. அதனால அதை நம்ம வாஞ்சிச்சு அவங்க மேல நம்ம பொறாம கொள்வோம். வசனம் சொல்லுது, அதோடைய முடிவு என்ன? குஷ்டரோகம் வந்தது. அவங்களும் தீட்டுப்படுகிறாங்க, மற்றவங்களும் தீட்டுப்படுகிறாங்க. இதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பிரமாணம் என்ன? அவர்கள் ஜனத்தை விட்டு தனியா வைக்கப்படணும்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். என்னை அழைத்த அழைப்பில எனக்கு கொடுத்தப்பட்ட பொறுப்புகளை நான் சந்தோஷமா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்றோமா? அந்த பொறுப்பை சரியாய் நிறைவேற்ற கர்த்தருக்குள்ள ஜெபித்து காரியங்களை செய்கிறோமா? அல்லது நமக்கு கொடுக்கப்படாத பொறுப்பின் மேல நம்ம வாஞ்சிச்சு போகிறோமா? ஆண்டுடைய
தீர்மானத்தில் நம்ம நிலைச்சிருக்கிறோம். பொறாமை, இந்த இடத்துல இந்த குஷ்டரோகம் வந்ததற்கு காரணம் பொறாமை என்று சொல்லி பார்க்கிறோம். 2 வசனங்கள் அதை குறித்து, பொறாமை குறித்து பைபிள் சொல்லுகிற நீதிமொழிகள்ல சொல்லப்பட்ட 2 வசனம் மட்டும் வாசிப்போம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். Proverbs 27 verse 4. உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? நிறைய தடவை சாதாரணமா பொறாமை தான் ரொம்ப கோபம் அதுதான் ரொம்ப மோசம்னு நம்ம நினைப்போம். ஆனா வசனம் சொல்லுது அதை விட பொறாமை என்பது ரொம்ப அழிவுக்குரியது வசனம் சொல்லுது. அப்ப நமக்குள்ள அது இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டதை சொல்ற கோபத்தை விட, அடுத்தது என்ன வாசிக்கிறோம், உக்கிரத்தை விட இந்த பொறாமை ரொம்ப கொடுமை உள்ளது, அதுக்கு முன்னால மனுஷனால நிற்க முடியாதுங்கிற. அப்ப அந்த கர்த்தர் அவ்வளோ அத தீமையா பார்க்கிற அந்த பொறாமை எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டரை எதிர்பார்க்கிற. இன்னொரு வசனமும் வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். அந்த பொறாமை நம்ம வாழ்க்கையே அழித்து விடுமா, உருக்கி விடும்னு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு உருக்கி அப்படிங்கிறார். எலும்பு தான் நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதுங்க. எலும்பு சரியில்லைன்னா அந்த இப்போ ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூனி குறுக ஆரம்பிப்பாங்க, பலவீனப்படுவாங்க, நடக்க முடியாது. காரணம் என்ன, எலும்பு சரியில்லை. எலும்பு வீக்காக சரீரம் என்ன செஞ்சிடும், பலவீனப்பட்டு போயிடும். வயதாக எலும்புகள் மடிக்க ஆரம்பிக்கிறது, பெண்டாக வித்தியாசமா நடக்கிறத பார்க்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுது, என்னுடைய உள்ளத்துல பொறாமை இருக்குமானா அது என் வாழ்க்கையே உருக்கி விடும், வாழ்க்கையே அழிச்சு விடும். அது மற்றவங்களை அழிக்கிறது மட்டுமல்ல, இதுக்கு முன்னால பார்த்தோம் மற்றவங்க அதுக்கு முன்னால நிற்க முடியும், மற்றவங்க வாழ்க்கையில அது தீமை உண்டாக்கும், நம்முடைய வாழ்க்கையில் அது தீமை உண்டாக்கும். முதல் காரியம் நமக்கு முன்னால இன்னைக்கு ஆண்டவர் வைக்கிற காரியம், நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைச்சு நிற்போம். நமக்கு இல்லாத ஒன்றின் மேல ஆசைப்பட வேண்டாம், நம்ம பொறாமப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுத்ததுல நன்றி சொல்லி நமக்குன்னு நியமித்த சித்தத்தை நம்ம செய்து முடிப்போம். 1. 2வதுங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் கேயாசிங்கிற ஒருவரை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர்கிட்ட சீரியா இராணுவத்தின் தளபதி ஆகிய நாகமான் தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கும்படி ராஜாவால் அனுப்பப்படுகிறார். அப்ப இங்க வருகிறாரு. அந்த எலிசா தீர்க்கதரிசியின் ஆலோசனையின்படி யோர்தான் நதியில 7 முறை ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிறாரு. தன்னுடைய தோல் ஒரு குழந்தையின் தோலை போல மாறுகிறது, குஷ்டரோகம் நீங்கி விடுகிறார். அப்போ அவரு எலிசாவை தீர்க்கதரிசியை தேடி வருகிறார். தேடி வந்து சொல்லுகிறார், காணிக்கை வாங்கிக்குங்கன்னு சொல்லிட்டு. அவர் கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன். அந்த சகோதரன்ட்ட எலிசா சொல்லிட்டாரு, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு காசு கூட உங்க கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன், இது அவர் கர்த்தரை அறியாத ஒரு சகோதரன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமை இதுல இன்வால்வ் ஆகியிருக்கிறது. ஒரு சீரிய தேசத்தின் ராஜாவால் அனுப்பப்பட்டவர் இவர். அப்போ கர்த்தருடைய மகிமையான ஒரு காரியத்துக்கு கூலி பேசுவது போல கூலி வாங்கிட்டா, ஆண்டவரை சீப்பா நினைக்கிறது போல ஆயிருமே. இது கர்த்தர், காட்ஸ் க்ளோரி இஸ் இன்வால்வ், ஆண்டுடைய மகிமை இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால அந்த சகோதரன் சொல்லிட்டா, தீர்க்கதரிசி சொல்லிட்டா வாங்க மாட்டேன்னு சொல்லி. இப்ப கேயாசிக்கு கஷ்டமாயிருச்சு. அவ்வளோ பெரிய பணக்காரங்க காசு கொடுக்க வந்து எங்க எஜமான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அவருக்கு பின்னாலே போறார். பின்னாலே போய் எலிசா பெயர்ல எங்களுக்கு ஒரு 2 மாசத்து வஸ்திரமும் ஒரு தாளந்து வெள்ளியும் கொடுங்க, தீர்க்கதரிசியின் புத்திரர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணுவதற்கு தேவை, அவங்களுக்கு வஸ்திரம் தேவைன்னு சொல்லுகிறாங்க. அப்ப நாகமான் வந்து 2 மாற்று வஸ்திரத்தையும் 2 தாளந்து வெள்ளியும் கொடுத்து ஒரு வேலைக்காரனையும் அனுப்பி வீட்டில் போய் வச்சுட்டு வான்னு சொல்லுகிறாங்க. மேட்டுக்கு வந்த உடனே அந்த வேலைக்காரனை அனுப்பி விட்டு தன் வீட்டுக்கு கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு தீர்க்கதரிசி முன்னால வந்து நிற்கிறார். ஒன்றுமே செய்யாதவரை போல தீர்க்கதரிசி முன்னால வந்து நிற்கிறார். அந்த வசனத்தை அந்த இடத்துல நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும் வாசிப்போம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது
என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்ட ரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இந்த இடத்துல இந்த கேயாசி குஷ்டரோகியாய் மாற்றப்பட்டதற்கு காரணம் பொருளாசை அவருக்குள்ள இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு சம்பளத்தை கொடுத்திருந்தார், அவருக்குன்னு ஒரு வேலையை கொடுத்திருந்தார். அதுல திருப்தியா இருக்கவில்லை. கர்த்தர் கொடுக்காத ஒன்னின் மேல என்ன செய்தார்? ஆசைப்பட்டார். இவர் வெள்ளியையும் மாற்று வஸ்திரத்தை தான் வாங்கிட்டு வந்தார். ஆனா தீர்க்கதரிசி அழகா புரிந்து கொண்டு சொல்லுகிறாரு, இதை வைத்து இவர் திராட்சை தோட்டங்களை வாங்க போறாரு, ஒலிவ தோப்புகளை வாங்க போகிறாரு. ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டிய நேரத்துல, ஜனங்களை கர்த்தர் பக்கமா திருப்ப வேண்டிய ஒரு நேரத்துல, கடைசி நாட்களில ரொம்ப நாள் இல்ல, ஜனங்களெல்லாம் அழிந்து போக போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு பயன்படுத்தாம திராட்சை தோட்டங்களை வாங்குவதற்கு ஒலிவ தோப்புகள் வாங்குவதற்கு பயன்படுத்தினாயே என்று சொல்லி அவருடைய பொருளாசையை ஆண்டவர் கடிந்து கொண்டவரா. அதன் விளைவாய் குஷ்டரோகம் வந்ததை பார்க்கும். முதல் காரியம் பார்த்தா பொறாமை என்னை குஷ்டரோகியாய் மாற்றி விடுகிறது, தீட்டுப்பட்டவனாய் மாற்றி விடுகிறது. இரண்டாவது பொருளாசை. பொருளாசைன்னு சொல்லி வரும்போது கூடங்க, எனக்கென்று கொடுக்கப்பட்டதுல நான் திருப்தியா இல்லாம எனக்குன்னு வேண்டான்னு ஆண்டதை தடுத்து இருக்கிறார். நான் அதை என்ன செய்யறேன்னு ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு எவ்வளவோ ஃபோன் கால் வந்துட்டே இருக்குங்க. உங்களுக்கு லோன் இருக்கிறது, மெசேஜ் எடுத்துட்டா ஒரு நாளுக்கு ஒரு மெசேஜா சாதாரணமா வந்துருது, உங்க லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு, நீங்க வந்து உடனே என்ன செஞ்ச லோன் வாங்கிக்கலாம். மனுஷன் என்ன செய்யறாங்க? நம்ம ஆசைக்குள்ள கொண்டு போகிறாங்க. கர்த்தர் நமக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரோ அதுல நம்ம வாழ கற்றுக்கொள்ளாம எனக்குன்னு இல்லாத ஒண்ணுல ஆசைப்பட்டுட்டு லோனுக்குள்ள போறாங்க, ஜனங்க சிக்கி கொள்ளுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பொருள் ஆசை தான். இந்த பொருள் ஆசை குறித்து ஆண்டவர் சொல்லும் போதுங்க ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். அது நமக்கு ஒரு எஜமானாய் மாறி விடுமா. ஒரு கர்த்தர் எனக்கு வேண்டான்னு தடை பண்ணின ஒரு காரியத்தின் மேல நான் ஆசைப்பட்டு அதை தேடும் போது அது எனக்கு ஒரு எஜமானாய் மாறி விடுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 6:24 வாசிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. இந்த பொருளாசை எனக்கு எஜமானாய் மாறி விடுகிறது, தேவனை அசட்டை பண்ண வைக்கிறது, தேவனை பகைக்க வைத்து விடுகிறது. வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை நேசிக்க விடாம தடை பண்ணிரு, ஆண்டவரை அசட்டை பண்ண வச்சிருக்கிறது. எத்தனை தடவை நம்ம தெரிஞ்சு செய்யறோமோ தெரியாம செய்யறோமோ, ஆனா ஆண்டவர் சமூகத்தை விட வேற எதனை பெருசா தேடும் போது, அது வசதிகளா இருக்கலாம், பூமிக்குரிய படிப்பா இருக்கலாம், சொத்துக்களா இருக்கலாம், அது அடைவதற்காக கர்த்தரை நம்ம அசட்டை பண்ற நேரம் அது ஆண்டவரை பகைப்பதற்கு சமான. வசனம் சொல்லுது. அந்த பொருளை, அந்த இடத்தை, அந்த படிப்பை, அந்த காசை நான் எஜமானாய் மாற்றி கொள்ளுகிறேன். அந்த இடத்துல வாசிக்கிறோம் அது ஒரு குஷ்டரோகமாய் போய் முடிந்ததுன்னு வாசிக்கிறோம். அந்த கேயாசிக்குள்ள நம்ம பார்க்கிற இன்னொரு பாவம் என்னன்னாங்க, இவர் தப்பு செஞ்சுட்டாருங்க, பொருளாசை கொண்டுட்டாரு, எஜமானுக்கு தெரியாம காசை கொண்டு வீட்டுல வச்சுட்டாரு. இப்போ எஜமானுக்கு முன்னால வந்து நிக்கிறார். இவருக்கு நல்லா தெரியும் இவர் இப்படி செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ ஏன்னா அவர் சொல்ல, என் மனம் முன்னோடு போச்சு, என் ரதத்துல இறங்கி வரும்போது என் மனம் முன்னோடு வரவில்லையா. அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசி இதை கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் அவர் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு அதை பார்த்து இருக்கிறார். இப்ப சொல்றாரு, நீ இப்ப திருடுனல, நீ இப்படி ஏமாத்தினால, நீ பொருளாசை கொண்டலன்னு சொல்லி அவர் எடுத்துடனே சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக எலிசா என்ன சொல்லி சொன்னாரு? நீ எங்கே இருந்து வந்தா என்று என்ன செய்தார்? அவரை பார்த்து கேட்டார். எப்படி ஆதாம்கிட்ட, ஆதாமே நீ எங்கே இருக்கிற ஆண்டவர் கேட்டது போல இந்த இடத்துல ஆண்டவர் கேயாசிட்ட எலிசா மூலமா நீ எங்கே இருந்து வந்தாயின்னு கேட்கிறார். எதற்காக இதை செய்கிறாரு? அவர் மனம் திரும்ப ஒரு என்ன செய்யற வாய்ப்பு கொடுக்கிறார். ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி ஆசை கொண்டுட்டேன், நீங்க வேண்டான்னு சொன்னதை நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன், மன்னிச்சுக்கங்கய்யான்னு சொல்லி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா அந்த சகோதரன் அந்த வாய்ப்பை என்ன செய்யல, பயன்படுத்தல, பாவத்துல நீடிச்சு நிற்கிறாரு. முடிவு என்ன? குஷ்டரோகம் வந்ததை பார்க்கிறோம். இது நமக்கு ஒரு பாடம்.
பொறாமை குஷ்டரோகத்துக்கு கொண்டு போய் விடுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். பொருளாசை பாவத்துக்கு குஷ்டரோகத்துக்கு கொண்டு போய் விடுகிறதுன்னு பார்க்கிறோம். அதே போல மனம் திரும்ப கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறார். நிறைய சூழ்நிலைகள், இப்ப வியாதியின் சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து சரிபடுத்துவதற்காக தான். குடும்பத்தில் வரக்கூடிய நஷ்டங்கள் நம்மை ஆராய்ந்து பார்த்து சரிபடுத்துவதற்காக ஒவ்வொரு நாளுடைய பாதத்தில் வந்து அமர்வது நமக்கு மனம் திரும்ப கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நம்ம பார்த்து கை நீட்டி, நீ விபச்சாரம் பண்ணி இருக்கிற, நீ திருடி இருக்கிற, நீ தப்பு செஞ்சிருக்கிற ஆண்டு அதிகபட்சமா சொல்லுகிறதே இல்லை. வசனத்தை நமக்கு முன்னால வைக்கிறார். நாமே உணர்ந்து சரிபடுத்தணும்னு ஏசப்பா ஆசைப்படுகிறார். ஆனா நாமோ கிடைக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தாம போகும்போது முடிவு அந்த இடத்துல குஷ்டரோகமாய் மாறிச்சு. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறாருங்க. அந்த பவனி வருகிறாரு. அதுக்கப்புறம் எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். நம்ம வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 44 வரைக்கும் வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால். அப்ப ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் திரும்ப அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி மனம் திரும்பி கர்த்தர் பக்கமா ஒப்புரவாயிட்டோன்னு ஆசீர்வாதமாய் மாறி விடுகிறார். ஆனா அப்படி செய்யாம போயிட்டாங்க. கேயாசி முடிவு குஷ்டரோகமாய் போயிடுச்சு. மூன்றாவது சம்பவம் வந்து 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்துல உசியாங்கிற ஒரு நல்ல ராஜா, நல்ல ஒரு தேவ மனிதனா அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. அதாவது ஆண்டவரை நல்ல ஆசீர்வதி, கர்த்தரை தேடுகிறாரு, கர்த்தருடைய காரியங்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, கர்த்தர் அவரை மேன்மேலும் ஆசீர்வதிச்சுட்டே வர்றாரு. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட போது வாசிப்போம் 16ஆம் வசனத்திலிருந்து. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க, மனம் மேட்டிமை ஆகிறது, பெருமை கொள்ளுகிறாங்க. கர்த்தர் தான் அவரை உயர்த்தினார். அவர் கர்த்தருக்கு பிரியமா நடந்ததுனால கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சுட்டே வர்றார், உயர்த்திட்டே வர்றார். நீங்க அதுக்கு முன்னாலெல்லாம் வாசிப்பீங்கன்னா அவ்வளோ கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் வந்த போது வசனம் சொல்லுது, அவர் மேட்டிமையாகி கர்த்தருக்கு விரோதமா தூபம் காட்ட போறார். அதாவது ஆசாரியனுடைய வேலையை அது ஆசாரியன் தான் செய்யணும், இவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ ஆசாரியர்கள் வந்து சொல்லுகிறாங்க, நீங்க இதை செய்யக்கூடாது, இது தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது அந்த சொன்ன ஆசாரியன் மேல கோபம் கொள்ளுகிறார். வசனம் சொல்லுது, உடனே அவர் மேல குஷ்டரோகம் வந்துச்சா. பாருங்க 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தான் மரணமடையும் நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டு இருந்தபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேச ஜனங்களை விசாரித்தான். பெருமை கொண்டாங்க. கர்த்தர் தான் அவரை உயர்த்தினார், கர்த்தர் தான் கிருபை கொடுத்தாரு. அந்த கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம தான் ஏதோ பெருசா செஞ்சுட்டேன் பெருமை வந்த போது முடிவு குஷ்டரோகமாய் மாறினது. இன்னைக்கு நம்ம கூடங்க, நம்ம இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறோன்னா நமக்கு நல்லா தெரியும், இது முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபை தான்.
இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஒருவேளை வருமானம் குறைவா இருக்கலாம், ஆனா நமக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இருக்கிறது. மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது, குடும்பத்துல நிம்மதி இருக்கிறது, குடும்பத்துல சமாதானம் ஏதோ ஒரு விதத்துல. இதுக்கு முழுக்க முழுக்க கிரெடிட் ஆண்டவருக்கு தான் கொடுக்குது, ஆண்டவரால தான் நடந்துச்சு. ஆனா நான் பக்தி காட்டினேன், நான் ஏதோ நல்ல ஞானமா நடந்துட்டேன்னு சொல்லி கிரெடிட்டை நமக்கு எடுத்துக்கொள்ளும் போது அது தேவனுக்கு விரோதமா நம்ம பெருமை பாராட்டுறோம். முடிவு என்ன? குஷ்டரோகமா போச்சுன்னு வாசிக்கிறோம். பெருமையும் அகந்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவரு கொடுக்காம நான் எடுத்துக்கொள்ளும் போது அது முடிவு குஷ்டரோகமாய் மாறுச்சு. சங்கீதம் 10ஆம் அதிகாரத்துல ஒரு 2 வசனம் மட்டும் வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4வது வசனமும் இந்த பெருமையை குறித்து அந்த இடத்துல, அந்த அதிகாரத்துல அதை பத்தி தான் பல இடத்துல சொல்லிட்டு வருவாருங்க. நம்ம இந்த 2 வசனம் மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4வது வசனமும் வாசிப்போம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. அந்த தனக்கு கர்த்தருடைய கிருபையினால ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, ஆனா அவனோ தன்னைத்தான் போற்றி கர்த்தரை என்ன செய்கிறான்? அசட்டை பண்ணுகிறான். ஆகையால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையே என்ன செஞ்சிடறாங்களாம்? மறந்து போய் விடுகிறாங்க. பெருமை நம்மை கர்த்தரை விட்டு பிரித்து விடுகிறது. பெருமை பிசாசுடைய ஒரு சுபாவம். அப்ப அந்த சுபாவம் எனக்குள்ள வளர விட்டு கொடுக்கும் போது ஆண்டவரை நம்ம அசட்டை பண்ணுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த பெருமை எவ்வளவு கொடூரமானதுன்னா தேவனையே எனக்கு பகைஞனாய் மாற்றி விடுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். 315வது பக்கம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் எதிர்த்து நிற்கிற மாதிரி என் வாழ்க்கை மாறிவிடுகிறது. இன்னைக்கு காலையில இந்த குஷ்டரோகத்தை வச்சு பார்க்கும்போது 3 சம்பவங்கள் நமக்கு முன்னால நிறுத்தப்படுகிறது. இந்த குஷ்டரோகம் நம்மை தீட்டுப்படுத்துகிறது, மற்றவர்களையும் தீட்டுப்படுத்துகிறது, தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது. முதல் காரியம் வாசிச்சோம், பொறாமை. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம நிலைச்சு நிற்காம மற்றவங்க அழைப்பில் நம்ம ஆசைப்படும் போது இது முடிவு குஷ்டரோகமாய் மாறினதுன்னு வாசிக்கிறோம். 2வது பொருள் ஆசை. கர்த்தர் நமக்கு கொடுத்ததுல திருப்தியா இல்லாம வேண்டான்னு தடைப்படுத்தப்பட்ட காரியத்தை ஆசைப்படும் போது அது முடிவு குஷ்டரோகமா மாறிச்சு. அதுல இன்னொரு காரியத்தை பார்த்தோம், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார், நம்ம மனம் திரும்ப மாட்டேங்கிறோம், தொடர்ந்து அதே பாவத்துல நீடிச்சு நிக்கிறோம், முடிவு குஷ்டரோகமா மாறிச்சு. கடைசியா பார்த்தோம், பெருமை கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிறது, கர்த்தரையே நம்மை பகைக்கிற மாதிரி செய்து விடுகிறது. வசனம் சொல்லுது அதோடைய முடிவு குஷ்டரோகமா மாறிச்சு. இப்போ இந்த நம்ம அப்போ ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வசனம் எடுக்க வேண்டாம், நீங்க அங்க கவனிப்பீங்கன்னா ஒரு குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு நீங்கி இருக்கும் போதுங்க அதை எப்படி பூரணப்படுத்துகிறாங்கன்னாங்க, தண்ணீரினால கழுவுகிறாங்க, ரத்தத்தை தோய்த்து ரத்தத்தினால சுத்திகரிப்பு உண்டாக்குகிறாங்க. அது மாத்திரமல்ல, 3வது எண்ணெயினால என்ன செய்யறாங்க, அவங்க சுத்திகரிக்கிறாங்க. அந்த குஷ்டரோகி சுத்தப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் நீங்க லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ரத்தத்தை கொண்டு வலது காலின் மடலில, வலது கையின் பெருவிரலில, வலது காலின் பெருவிரலில பூசுகிறாங்க, எண்ணெயை கொண்டு வந்து பூசுகிறாங்க, தண்ணீரில் முழுக்கி எடுக்கிறாங்க, வஸ்திரத்தை தண்ணீரில் முழுக்கி எடுக்கிறாங்க, அவர்களை ஸ்நானம் பண்ண சொல்லுகிறாங்க. அதாவது அந்த குஷ்டரோகி சுத்தப்படுத்தப்படுகிறவைகளில 3 பொருட்கள் இன்வால்வ் ஆகிறது. ஒன்று ரத்தம், 2வது தண்ணீர், 3வது எண்ணெய். இந்த 3 எதை குறிக்கிறது? இன்னைக்கு நமக்கு கூட ஒருவேளை இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கும் போது, அப்பா எனக்குள்ளேயும் பொறாமை இருக்கிறது சுவாமி, எனக்குள்ளேயும் பொருளாசை இருக்கிறதப்பா, நானும் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து நான் மனம் திரும்ப மாட்டேங்கிறேன், எனக்குள்ள பெருமை இருக்கிறதப்பா, உணர்வோம்னா ஆண்டு பக்கமா போவோம், அவருடைய ரத்தத்தை நம்பி வாழ்வோம், அவருடைய வசனத்தினால சுத்திகரிக்கப்படுவோம், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய விட்டு கொடுப்போம், அவருடைய ரத்தம், அவருடைய வசனம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பார். நம்ம ஜெபிப்போம், ஆண்டுகிட்ட அர்ப்பணிப்போம். குஷ்டரோகம் வந்த மனிதனையும் தீட்டுப்படுத்தி விடுகிறது, அந்த மனிதன் இருக்கிற சமுதாயத்தை தீட்டுப்படுத்தி விடுகிறது, அதனால தள்ளி வைக்கப்படுகிறாங்க. இன்னைக்கு காலையில எனக்குள்ளே பொறாமை இருக்கிறதோ, எனக்குள்ளே பொருளாசை இருக்கிறதோ, மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தும் நான் மனம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி பாவத்தில் நீடிக்கிறேன்னா,
அகந்தையும் பெருமையும் எனக்குள்ள இருக்கிறதோ, கர்த்தர் செய்தார், கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம கர்த்தருக்கு விரோதமா நம்ம பெருமை பாராட்டுகிறோமா நமக்குள்ள இருக்கும்னா, அன்றைக்கு அதனுடைய முடிவு குஷ்டரோகமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் குஷ்டரோகியா இல்லை, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது உன்னை தீட்டுப்படுத்தும் மகனே. பரலோகத்துக்கு போக விடாம, தேவ சமூகத்துக்கு போக விடாம, ஆண்டருக்காக பயன்படுத்தப்பட விடாம இந்த பாவம் நம்மை தீட்டுப்படுத்திடும். கர்த்தருடைய பிள்ளைங்களோட ஐக்கியத்தை விட என்னை தூரப்படுத்தி விடும், சபையின் ஐக்கியத்தை விட என்னை தூரப்படுத்தி விடும். ஆராய்ந்து பார்த்து, ஏசப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க சுவாமி, உடைய வசனத்தின் ஆளுகைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியானவர் கிரியை செய்வதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன். விட்டு கொடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட இந்த வசனத்துக்காக நன்றி அப்பா. இல்லாத ஒன்றை குறித்து நீங்க பேச மாட்டீங்கப்பா. எங்கேயோ எங்களுக்குள்ள எங்களுக்கென்று அழைக்கப்பட்ட அழைப்புல நாங்க திருப்தியா இல்லாம, இல்லாத ஒன்றின் மேல ஆசைப்பட்டு, நீங்க யார அந்த மாதிரி அழைச்சிருக்கிறீங்களோ அவங்க மேல நாங்க பொறாமப்பட்டு கொண்டிருப்போம்னா இன்று எங்களை மன்னிங்க ஏசப்பா. மிரியாம் பொறாமப்பட்டாங்க, அவங்க முடிவு குஷ்டரோகியாய் மாறினாங்க சுவாமி. கிருபையா எங்களை மன்னிங்க ஏசப்பா. பொருளாசை எங்க முன்னால எச்சரிக்கையாய் வைக்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியும் ஆண்டவரே. எந்த வீடு எங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எந்த வண்டி எங்களுக்கு தேவை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எந்த மாதிரி கணவன், எந்த மாதிரி மனைவி, எந்த மாதிரி குடும்பம் எங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அனந்த ஞானத்துல எங்களுக்கு என்று ஒவ்வொன்றா நீங்க கிருபையாய் கொடுத்திருக்கிறீங்க. நாங்களோ நீங்க கொடுத்ததுல திருப்தியா இல்லாம, இல்லாத ஒன்றின் மேல ஆசைப்படும் போது அதன் முடிவு குஷ்டரோகமாய் அன்றைக்கு இருந்ததப்பா. இன்றைக்கும் எங்களை தீட்டுப்படுத்திடும்னு எச்சரிக்கிறீங்க சுவாமி. மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்குறீங்க, உணர்த்துகிறீங்க. நாங்களோ மனம் திரும்ப தொடர்ந்து பாவத்துல நீடிக்கும் போது முடிவு குஷ்டரோகமாய் போய்விடுமே. கர்த்தரை எங்களை உயர்த்துகிறீங்க. உமக்கு கீழ்ப்படியும் போது, உமக்கு அடங்கி நடக்கும்போது கண்டிப்பா மற்றவர்களை விட எங்களை நீங்க உயர்த்தி வைக்கிறீங்க சுவாமி. எங்க குடும்பத்தை உயர்த்துகிறீங்க. பொருளாதாரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய காரியங்களை, குணாதிசயங்களில எங்களுக்கு மற்றவங்க வித்தியாசத்தை கொடுக்குறீங்க. சந்தோஷத்துல, நிம்மதியில, சமாதானத்துல எங்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசத்தை கொடுக்குறீங்க. ஆனா இதெல்லாம் உங்களாலதான் வந்துச்சுன்னு சொல்லி புரியாம நாங்க மகிமை எடுத்துக்கொள்ளும் போது அது முடிவு குஷ்டரோகமாய் போனதப்பா. கிருபையாய் இன்னைக்கு எதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்குன்னு உணர்த்தி இருக்கிறீங்க, உடைய ரத்தத்தினால கழுவுங்க ஏசப்பா. உடைய வசனத்தின் ஆளுகைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானுடைய புதிதாக்குதலுக்கு, சுத்திகரிப்புக்கு இன்னைக்கு காலையில விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. எங்க முடிவு தீட்டுப்பட்டதா இருக்க வேண்டாயா. தீட்டுப்பட்டவர்கள் உள்ள நுழைய முடியாது. சபையின் ஐக்கியத்தோடு எங்களை தூரப்படுத்த வேண்டாம் சுவாமி. தேவ பிள்ளைகளோடு இணைஞ்சு நின்று வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.